ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிவி vlogs. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, சாரி ஃபார் த கேப். வாங்க நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம நிற்கக்கூடாது, அப்படியே தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக 2026 நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்கன்னா அதில் போஸ்டிங் வாங்கிடணும். அதை மைண்டில் வச்சுட்டு படிங்க. இன்றைக்கி நம்ம பாலிட்டியில் கான்ஸ்டிடியூஷனோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தான் பார்க்க போகிறோம். 1600 குயின் எலிசபெத் 1 கிட்டேருந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க நம்மளோட இந்தியா கூட ட்ரேட் பண்ணுறதுக்காக. 1608 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவுக்கு வராங்க. ஸோ அவங்களோட ட்ரேடிங்கை ப்ராப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்குள்ள பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்கும். போர்ச்சுகீஸ் இருப்பாங்க, ஃப்ரெஞ்ச் இருப்பாங்க, டச் இருப்பாங்க, டானிஷ் இருப்பாங்க. ஸோ ஒன் பை ஒன் வந்து கடைசியாக பிரிட்டிஷ் வந்து எந்த இயரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற ஆரம்பிப்பாங்கன்னா 1765 ஸ்ட்ராங்காக ஆரம்பிப்பாங்க. இந்த இயரில் வந்து பேட்டில் ஆஃப் பக்சர்ன்ற இடத்துல வந்து அவங்களுக்கு திவானி ரைட்ஸ் கிடைக்கும். திவானின்றது வந்து அந்த இடத்துல வந்து ரெவென்யூ அண்ட் சிவில் ஜஸ்டிஸ்க்கான ரைட்ஸ் கிடைக்கும். எந்தெந்த இடத்துல இந்த திவானி ரைட்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கோன்னா பெங்கால், பீகார் அண்ட் ஒடிசாவில் வந்து கிடச்சிருக்கும். அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து ரெவென்யூ கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த இடத்த கொஞ்சம் ஆண்டுக்கவும் செய்யலாம். இது எது வரைக்கும் கண்டினியூ ஆகிருக்குன்னா 1858 சிப்பாய் முட்டினி வர வரைக்குமே இந்த கம்பெனியோட ரூல் வந்து கண்டினியூ ஆகியிருந்திருக்கும். சிப்பாய் முட்டினி வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போதும் நீங்கள் ஆட்சி செஞ்சு நாங்களே பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இறங்கி கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த பீரியடை வந்து கம்பெனி ரூல், கிரவுன் ரூல் சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கலாம். கம்பெனி ரூல் வந்து 1773 1858 வரைக்கும் இருக்கும். 1858 1947 வரைக்கும் கிரவுன் ரூல் இருந்திருக்கும். என்னோட நோட்ஸ் வந்து ஆக்சுவலி இங்கிலீஷில் தான் இருக்கும். நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழில் வேணுன்றவங்க தமிழில் நோட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் பெஸ்ட்டுனா நீங்கள் இதே பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் வேர்டிங்ஸாக இருக்காது. ஒரு சில இடத்துல ஃபுல் வேர்டிங்ஸாகவும் ஒரு சில இடத்துல வந்து ஹிண்ட்ஸாகவும் இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி ரூல் 1773 1858 வரைக்கும். ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ஆக்ட் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. இந்த ஆக்டில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கம்பெனிக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. எதுக்காகனா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட இந்தியாவில் இருக்க அவங்களோட ஒர்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்றதை இறங்கி எப்போ பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்போ தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கம்பெனியோட பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை வந்து கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கும். இந்த ஆக்ட் வந்து இந்தியாவில் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் உருவாகிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்திருக்கும். ரெகுலேட்டிங் ஆக்டோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்காலில் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து கவர்னர் ஜென்ரல் யாருன்னா லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ். இவருக்கு கீழே வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் போட்டு அதில் 4 மெம்பர்ஸ் போட்டிருந்திருப்பாங்க. செகண்ட் வந்து கவர்னர் ஆஃப் பாம்பேவையும் மெட்ராஸையும் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா சப்பார்டினேட்ஸ் மாதிரி ஆகிட்டாங்க. தேர்ட் வந்து கல்கட்டாவில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் 3 அதர் ஜட்ஜஸும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்த சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா சார் எலைஜா இம்பே. இது எந்த வருஷம் வந்திருக்குன்னா 1774 வந்திருக்கு. ஸோ இந்த ஆக்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கம்பெனியோட சர்வெண்ட்ஸுக்கு வந்து ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து தனியாக ட்ரேட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி நேட்டிவ்ஸ் கிட்ட வந்து ப்ரெசன்ஸோ ப்ரைப்ஸும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆக்ட்னால என்ன ஆச்சுன்னா கம்பெனி மேலே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இந்த கண்ட்ரோல் வந்து ஸ்ட்ரென்தன் ஆச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா ஆக்சுவலி இந்த கம்பெனியை வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இந்த கம்பெனியோட ரெவென்யூ, சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸை கவர்மெண்ட்டுக்கு இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781. இந்த ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. எங்கே பாஸ் ஆயிருக்குன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில். இந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்டில் இருக்க டிஃபெக்ட்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஆக்டில் எல்லாமே மோஸ்ட்லி சுப்ரீம் கோர்ட்டை பற்றி தான் பேசியிருப்பாங்க. இந்த ஆக்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா கவர்னர் ஜென்ரலையும் அவங்களோட கவுன்சிலையும் கம்பெனியோட சர்வன்ஸையும் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து தள்ளி வச்சுட்டாங்க. அவங்களோட அஃபீஷியல் ஆக்ஷன்ஸ்க்காக அவங்க என்ன பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து கேள்வி கேட்க முடியாது. அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெவென்யூ மேட்டர்ஸை எடுத்துகிட்டு போக வேண்டாம். சுப்ரீம் கோர்ட் வந்து ரெவென்யூ மேட்டர்ஸ் ஹேண்டில் பண்ண வேணாம்னு சொல்லி ரெவென்யூ மேட்டர்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. கல்கட்டாவில் இருக்கிற எல்லா பீப்புளையும் வந்து கோர்ட்டு வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு ஹிந்துவை டீல் பண்ணோன்னா ஹிந்துவோட லா வச்சு தான் டீல் பண்ணணும், முஸ்லீம் டீல் பண்ணோன்னா முஸ்லீமோட லா வச்சு தான் டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு பர்சனல் லாவை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ப்ரொவின்ஷியல் கோர்ட். நம்மளுக்கு இப்போ எப்படி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் இருக்கோ அந்த மாதிரி ப்ராவின்ஸ்னு இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரொவின்ஷியல் கோர்ட் வந்து அப்பீல்ஸ் எதனா கொடுத்தாங்கன்னா அது வந்து கவர்னர் ஜென்ரலோட கவுன்சிலுக்கு தான் கொண்டு போகணும். சுப்ரீம் கோர்ட்டை ஹேண்டில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கவர்னர் ஜென்ரல் வந்து என்ன பண்ணலான்னா
ப்ரொவின்ஷியல் கோர்ட்டுக்கும் கவுன்சில்ஸ்க்கும் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா, கம்பெனியோட ஃபங்க்ஷன்ஸை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், கமர்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து 2 குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் போட்டு ரெண்டுத்தையும் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கமர்ஷியல் அஃபேர்ஸை டீல் பண்ணியிருப்பாங்க. புதுசாக ஒரு பாடி கிரியேட் பண்ணி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று உருவாக்கி அவங்கள வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை பார்த்துக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்னு பிரித்து 2 டிஃப்ரெண்ட் பாடிஸை கிரியேட் பண்ணி அவங்க வந்து அட்மினிஸ்டர் பண்ணதுனால இதை டபுள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோட வேலை என்னென்னா, அங்கே இருக்கிற சிவில் அண்ட் மிலிட்ரி கவர்மெண்ட்டை பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்தியாவில் இருக்க பிரிட்டிஷ் பொசிஷன்ஸோட ரெவென்யூஸை டீல் பண்ணுறதும் வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆக்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, முக்கியத்துவம் ஏன் இந்த ஆக்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டில் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருக்க கம்பெனியோட டெரிட்டரிஸை இந்தியாவில் இருக்கிற பிரிட்டிஷ் பொசஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கம்பெனி மேலே ஃபுல் கண்ட்ரோலையும் எடுத்திருந்திருப்பாங்க. அதனால தான் வந்து இது ரொம்ப முக்கியமான ஆக்ட். அடுத்தது ஆக்ட் ஆஃப் 1786. 1786 லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்லாம் வந்திருப்பார். இவர் வந்து நான் இந்த பொசிஷனை ஏற்றுக்கணும்னா என்னோட 2 டிமாண்டை வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட சொல்லுவார். ஒன்று வந்து கவர்னர் ஜெனரலோட கவுன்சிலில் இருக்கிற மெம்பர்ஸ் எதனா டெசிஷன் எடுத்து அது செட் ஆகலைன்ற பட்சத்தில் ஸ்பெஷல் கேசஸில் எனக்கு அந்த டெசிஷன்ஸை ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு பவர் வேணும்னு கேட்பார். 2வது நான் வந்து கமாண்டர் இன் சீஃபாக இருக்கணும்னு கேட்பார். ஆக்சுவலி கமாண்டர் இன் சீஃப்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட ஹெட். ஸோ இந்தியாவில் இருக்கிற பிரிட்டிஷோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு நான் தான் கமாண்டர் இன் சீஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் ஆக்ட் வந்து சார்ட்டர் ஆக்ட். ஆக்சுவலி 1600 போட்ட சார்ட்டர் ஆக்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெனியூ பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. இந்த ஆக்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கவர்னர் ஜெனரல் நம்ம லார்ட் கார்ன்வாலிஸ்க்கு கொடுத்த ஓவர் ரைடிங் பவரை ஃபியூச்சரில் இருக்க எல்லா கவர்னர் ஜெனரல் அண்ட் கவர்னர்ஸ் ஆஃப் பிரசிடென்சிஸ்க்கு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கவர்னர் ஜெனரலுக்கு வந்து சப்பார்டினேட் பிரசிடென்சிஸ் மேலே ரொம்ப பவர் அண்ட் கண்ட்ரோல் கொடுத்துருந்துருப்பாங்க. சப்பார்டினேட் பிரசிடென்சிஸ் இங்கே வந்து பாம்பே அண்ட் மெட்ராஸ். கம்பெனி வந்து இன்னும் ஒரு 20 இயர்ஸ்க்கு அவங்களோட ட்ரேடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் வந்து ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் ட்ரேட் மோனோபாலி. அந்த ட்ரேட் மோனோபாலி வந்து 20 இயர்ஸ்க்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. கமாண்டர் இன் சீஃப் வந்து கவர்னர் ஜெனரல் கவுன்சிலோட ஒரு மெம்பராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து நான் கமாண்டர் இன் சீஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி கவர்னர் ஜெனரலோட கவுன்சிலில் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணாமல் கமாண்டர் இன் சீஃப் தேவை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்க மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு இந்தியன் ரெவென்யூஸ்லேருந்து சேலரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ இந்த சார்ட்டர் ஆக்ட் வந்து 20 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வரும். அடுத்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. இதை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்டோட ஃபீச்சர் என்னென்னா, கம்பெனியோட ட்ரேட் மோனோபோலியை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இந்தியாவில் எல்லா பிரிட்டிஷ் மர்ச்சன்ட்ஸும் போய் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனால் டீ ட்ரேடையும் சைனா கூட இருக்க ட்ரேடையும் மட்டும் கம்பெனி கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் எஜுகேஷனுக்காக 1 lakh rupees வந்து ஆனுவலி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. நிறைய கிறிஸ்டியன் மிஷினரிஸ்க்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு. இந்தியாவில் பிரிட்டிஷ் டெரிட்டரிஸில் இருந்த மக்களுக்கு வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஆக்டில் என்ன சொன்னாங்க, லோக்கல் கவர்மெண்ட்ஸ் வந்து இந்தியன்ஸ் மேலே டேக்ஸ் போட்டுக்கலாம், ஒருவேளை டேக்ஸ் கட்டலைன்னா அவங்கள பனிஷும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த ஆக்ட் வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. இதை செயின்ட் எலினா ஆக்ட் 1833ன்னு சொல்லுவாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸை மொத்தமாக முடிச்சு விட்டாங்க இந்த இடத்துல. இது வந்து ஃபுல்லாகவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக மாறினுச்சு. அடுத்தது யூரோப்பியன் காலனைசேஷன் வந்து இந்தியாவில் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அவங்க நிறைய பிளேசஸ் வந்து கேப்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு ப்ரமோட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்தவர் தான் லார்ட் வில்லியம் பென்டிங். அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸையும் கவர்மெண்ட் ஆஃப் பாம்பேயும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சுத்தமாக அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் பவர் போயிடுச்சு. கவர்னர் ஜெனரல் வந்து என்ன பண்ணாருன்னா, சுப்ரீம் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இந்த ஆக்டில் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு எதிராக நடக்கிற டிஸ்கிரிமினேஷன் வந்து ப்ரொஹிபிட் பண்ணாங்க. அவங்க வந்து என்ன நினச்சாங்க, நம்ம இந்தியன்ஸ் வந்து ஓப்பன் சிவில் சர்வீஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. இது வந்து அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணாங்க. 1843ல் ஸ்லேவரின்ற ஒரு விஷயத்தை நம்ம இந்தியாவிலேருந்தே அழிச்சாங்க. இந்த ஆக்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக வந்து அமைஞ்சிச்சு. சோஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் நிறைய கொண்டு வந்தாங்க. இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சென்ட்ரலைஸ் ஆச்சு. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு ப்ரொமோட் பண்ணுறதுனால ஹோல் ஆஃப் இந்தியாவை அவங்க வந்து ஆட்சி பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்தது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. கவர்னர் ஜெனரல் கவுன்சிலை வந்து 2ஆக பிரித்தாங்க. லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனுக்காக ஒன்று, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனுக்காக ஒன்று.
கவர்னர் ஜெனரலோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒன்று செப்பரேட்டாக உருவாக்குனாங்க. அதை இந்தியன் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்கிறாங்க. 6 நியூ மெம்பர்ஸை அப்பாயிண்ட் பண்ணாங்க. இதை மினி பார்லிமெண்ட்னும் சொல்லலாம். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா 1853 சார்ட்டர் ஆக்டில் சிவில் சர்வன்ஸ்க்கு ஓப்பன் காம்படிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்தியன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொன்னாங்க. இந்த ஓப்பன் காம்படிஷன் ப்ராசஸை ரிவ்யூ பண்ணுறதுக்காக 1854 மெக்காலே கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்த சார்ட்டர் ஆக்டில் வந்து கம்பெனியோட ரூலை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஆனால் என்ன டைம் பீரியட் வரைக்கும்னு சொல்லலை. கம்பெனியை வந்து இந்தியாவில் இருக்கிற டெரிட்டரிஸை வந்து அவங்க ரீட்டைன் பண்ணிக்கலாம். டைம் பீரியட் சொல்லாததுனால பார்லிமெண்ட் எப்போ வேணாலும் அந்த டெரிட்டரிஸை தன் வசப்படுத்திக்கலாம். கம்பெனி வந்து அந்த டெரிட்டரிஸை வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இதில் வந்து இந்தியன் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 6 மெம்பர்ஸில் லோக்கல் ரெப்ரசன்டேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. 4 மெம்பர்ஸை ப்ராவின்ஸ்லேருந்து எடுத்துருந்துருப்பாங்க. மெட்ராஸ், பாம்பே, பெங்கால் அண்ட் ஆக்ரா. லாஸ்ட் இந்த பாயிண்டில் வந்து இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் தானே கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ பெங்காலுக்காக தனியாக வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வந்து கம்பெனி ரூல் பார்த்தோம். 1773லேருந்து 1858 வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சில புக்ஸும் ஆன்லைன் சோர்ஸஸும் ரெஃபர் பண்ணிட்டு தான் இந்த டீட்டெயிலான நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். படிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.